நண்பர்களே, விஜய் எப்படியோ பல போராட்டத்துக்கு பிறகு சிஎம் ஆக்கிட்டாங்க. இதுல ஒரு பெரும் பங்கு பார்த்தீங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தான் இருக்குது. கடைசியா ஒரு கிங் மேக்கரா உள்ள புகுந்து விஜய சிஎம் ஆக்கிட்டாரு. விசிக மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து தான் விஜய சிஎம் ஆக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா. எந்த கட்சியும் வராம இப்படி இழுத்துட்டே போயிருந்ததுன்னா, தமிழ்நாட்டுல கவர்னர் ஆட்சி முறை வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரீ எலக்ஷன் வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்படி நடக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய ஸ்கீம் வந்து கட் ஆக வாய்ப்பு நெறையவே இருக்குது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் தப்பிச்சுட்டோம். ஆனா, இப்ப மத்த கூட்டணியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த கட்சிகள பொறுத்தவரையும், அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன மனநிலையில, என்ன ஆசையில போட்டிருப்பாங்கன்றத, விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலியமா அவர் சிஎம்மா இருந்து அதையும் சேர்த்து நிறைவேத்தணும். இதான் டெமோக்ரஸில இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். 3 முக்கியமான விஷயம். விஷயம், விஜய் தனியா நின்னு எடுத்த 108 சீட். அதுக்கு அவங்க கண்டிப்பா நல்லது செஞ்சே ஆகணும். ஆனா, கூட்டணி கட்சிகள் கேட்கிற டிமாண்ட அவர் குடுத்தே ஆகணும். கூட்டணி கட்சியும் சமாளிக்கணும். அவருடைய எம்எல்ஏவும் சமாளிக்கணும். அவருக்கு இந்த எலக்ஷன்ல ஓட்டு போடாதவங்கள அடுத்த எலக்ஷன்ல ஓட்டு போட வைக்கணும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா, அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதையெல்லாம் சமாளிச்சு மக்களுக்கும் நல்லது பண்ணி அடுத்த எம்ஜிஆரா மாறுவாரா விஜய்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?